அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமில்லை, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனரா இருக்கிறார். ஐஸ்வர்யத்தில் ரிச்சா இருக்கிறார். அவரை ஒருத்தன் தொழுது கொள்ளுகிறான், அவர் ஆராதிக்கிறான், ஆண்டவரே நீ ஆண்டவர் என்று சொல்லுகிறான் என்றால் தன் ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணிடுவார். ஆண்டவரையும் சொல்றதில்ல, உள்ளத்துல நிறைவுல. வியாதி ஆண்டவர் அல்ல, பலவீனம் ஆண்டவர் அல்ல, இல்லாமை ஆண்டவர் அல்ல, குழப்பம் ஆண்டவர் அல்ல. நீர் ஆண்டவர் என்று அவரை மனதார சிந்தித்து அவர் ஆண்டவர் சொன்னீங்கன்னா அவர் ஐஸ்வர்ய சம்மனரா இருப்பார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்புனா பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல, இல்லாமை, வறுமை, தரித்திரியம் அத்தனை காரியத்திலும் ரட்சிக்கப்படுவீர்கள். கவனிங்க, இவர் சுப்ரீமின் அத்தாரிட்டி, அதிகாரத்தில் மேலானவர், அதே நேரத்தில் நல்லவர், நன்மை செய்வதற்காகவே பவரை காமிப்பவருங்க. ஆனால் இருதயத்தில் இவர் ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள்.